அனைவருக்கும் வணக்கம். பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் டேட்டா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் செக்ஷன் நடத்த பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் டஸ் நாட் ஹேவ் அ மீன் சொல்லி கேட்டிருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனா, காச்சி டிஸ்ட்ரிபியூஷனா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் காச்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் நம்மளுக்கு மீன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் டஸ் நாட் ஹேவ் அ மீன் அப்படின்னா உங்களுக்கு காச்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காச்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, second problem, which of the following distribution is a symmetric distribution? Binomial, Poisson, normal and none அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது வந்து சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு நல்லா இருக்கும், சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம், ஃபார் அ given distribution function f of x, the corresponding characteristic function chi of t determined by uniquely, finitely, infinitely and none. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாலும் அதனுடைய கரஸ்பாண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து யூனிக்லி டிட்டர்மைண்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் யூனிக். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிடுங்க. அதில் மொத்தம் இருக்கிற 4 ப்ராப்பர்ட்டி, அது 4 ப்ராப்பர்ட்டியுமே பேஸ்ட் ஆன் ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் போட்டு படிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபோர்த் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ இதில் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டினியூஸ் டைப் இல்லாமல் டிஸ்கிரீட்டாக வேணும் அப்படின்றத பார்த்தா பைனாமியல், நார்மல், ரெக்டாங்கிள், காமா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்கிரீட் கேட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து மாடலஸாக பை ஆஃப் 0 வேல்யூ வந்து 1 வரணும். ஸோ இங்கே பை ஆஃப் டின்றது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மாடலஸ் வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறீங்க, அட் t = 0 வேல்யூ வந்து 1 வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா q + p e⁴ போடுவீங்க, q + p⁴n வரும். q + p யோட வேல்யூ வந்து நமக்கு ஒன்றுன்னு தெரியும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது 1 வந்துடும், cos 0 வந்து 1 வந்துடும், cos 0 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 வரும். பட் எது வராது அப்படின்றத செக் பண்ணால் e⁴ போடுவீங்க, அப்போ ஈன்னு வந்து நிற்கும் அந்த ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு என்னது, இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது பை ஆஃப் டினே கன்சிடர் பண்ணிங்கன்னா அட் t = 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூ நமக்கு என்ன வரணும், 1 வரணும். ஸோ 1 வரும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறீங்க, t = 0 போட்டிங்கன்னா p + qன்னு வரும். p + qயோட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ இது என்டையர் வேல்யூ வந்து 1க்கு போயிடும். அதுக்கப்புறம் cos 0 வேல்யூ 1 தான், e⁴ வந்து ஈன்னு வந்து நிற்கும். ஸோ இதனோட வேல்யூ வந்து 1 வரல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா வேரியன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, செவன்த் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than equal to a ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than equal to a கிரேட்டர் than equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than equal to a less than equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் less than equal to a which is greater than equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than equal to a வந்து ஆல்வேஸ் லெஸ் than equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஏ தான் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் ரெகுலராக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணுறோம். என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.